லவ்குரு, என்னோட பேரு பிரியா, தர்மபுரி. இப்ப நான் சென்னையில இருக்கேன். ஒரு சில வார்த்தைகள் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் இடையிலான உறவை பத்தி பேசணும் லவ்குரு. என்னுடைய அப்பா எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எனக்கு எது பிடிக்கும்ங்கிறது தெரியவே தெரியாது. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றதுக்கு பேர் அன்பா, அல்லது உனக்கு பிடிச்சதை செய்வேங்கிறதுக்கு பேர் அன்பாங்கிறது எனக்கு தெரியல. அந்த இடத்துலதான் எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் இடையிலான அந்த பாசத்துக்கும் அந்த புரிதலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுது. எங்க ஊர் சைட்லாம் பொதுவாவே அப்பாக்கள் கிட்ட பெண்கள் அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்க மாட்டோம். குழந்தைகள் கூடவே இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ரொம்ப செல்லம் கொடுத்தா அத உரிமையை எடுத்துப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய அப்பாவுக்கு மட்டுமல்ல, பல அப்பாக்களுக்கு இருக்குது, பல அம்மாக்களுக்கு இருக்குது. ரொம்ப அழுத்தமா சொல்லணும்னு தோணுது. நீங்க அன்பா சொன்னாலே நாங்க கேட்போம். ஏன்னா நீங்க எங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு உங்ககிட்ட அந்த அன்பு கிடைக்காம போயிடுது. அந்த அன்பை மிஸ் பண்ணிட்டேங்கிற ஒரு உணர்வு வரும்போது அந்த அன்பை தேடி வேற எங்கேயாவது நாங்க போறோம். அதனால உரிமை எடுத்துப்பாங்க, டேக் இட் அஸ் கிராண்டடா நடந்துப்பாங்க அப்படின்லாம் நினைச்சு என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்காதீங்க. அந்த அன்புக்காக நாங்க ஏங்குறோங்கிறது ரொம்ப அழுத்தமா, எங்க நம்ம கையை மீறி பசங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய அப்பாக்கள் கிட்ட உங்க மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் என்னுடைய அப்பா கிட்ட இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அதனாலதான் இந்த மின்னஞ்சல்னு சொல்லியிருக்காங்க. அப்பாக்களுடைய கண்டிப்பு கூட ஒரு வகையில பாத்தீங்கன்னா குழந்தை நல்லா வரணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் ஸ்டில் நீங்க சொன்ன வார்த்தை, இந்த உணர்வு, அதற்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம், ஏக்கம், இது எல்லாத்தையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஸ்டேடியம் FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ்குரு. லவ்குருவோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி 91.1. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா எங்க பசங்க நம்முடைய பேச்சை கேட்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில பசங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அதன் மூலமா தன்னுடைய அப்பாவின் அன்பை இழக்கிறதா தோழி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை ஒட்டி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுது. FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சரி. எப்போதுமே ஒரு ஆண் குழந்தைக்கு முதல் தோழி அம்மா, ஒரு பெண் குழந்தைக்கு முதல் தோழன் அப்பா. ஆனா எந்த வயசுல கரெக்டா அந்த அப்பாவை அந்த பெண் கிட்ட இருந்து பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த பெண் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, ஆமா, புபர்ட்டி ஸ்டேஜ் வந்ததற்கு பிறகு. நம்முடைய சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா, சொந்த தகப்பன் அதுக்கு முதல் நாள் வரைக்கும் மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருந்த குழந்தைய அதுக்கு பிறகு தள்ளி நீக்க வச்சுதான் பார்க்கணும். வயசுக்கு வந்துட்டா பொண்ணு இன்னும் என்ன மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல கணவர்கள்கிட்ட கோவப்படக்கூடிய மனைவிகள் இருக்காங்க. ஏன்னா அது நேற்று வரைக்கும் நம்ம நெஞ்சில் போட்டு சாச்சு தூங்க வச்சுட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு தள்ளி பக்கத்துல இன்னொரு ரூம்ல படுக்க வைக்கிறோம். மெடிசன்ஸ் அதிகமாகுதுன்னு ஃபீல் பண்ணக்கூடிய எத்தனையோ அப்பாக்கள் இருக்காங்க. இது ஒரு நுட்பமான பிரச்சனை. ஏன்னா அந்த நேரத்துல தான் அந்த பெண்ணுடைய மனசுக்குள்ளார பல்வேறு விதமான தடுமாற்றங்கள் வரும். இன்னொரு ஆண் அவனை பற்றின ஒரு சிந்தனை அதிகமா மேலோங்கும். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அப்பாவை தாண்டி இன்னொரு ஆணுடைய வாசமே அவளுக்கு அப்பதான் உணர ஆரம்பிப்பா. அப்படிப்பட்ட சூழல்ல தான் உண்மையாகவே தந்தையுடைய அரவணைப்பு அதிகமா தேவை. ஆனா நம்முடைய சமூகம் என்ன பண்ணுதுன்னா, அப்ப கரெக்டா பிரிக்குது, அப்பாவையும் பொண்ணையும் டிட்டாச் பண்ணுது. அதனால அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகுது. அதனால நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன், எவ்வளவு வயசானாலும் பொண்ணு உங்களுக்கு பொண்ணுதான், அதே மாதிரி உங்களுக்கு அவங்க அப்பா தான். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் வேணாம். நம்ம பொண்ணு நம்ம சொல்றதை கேட்க மாட்டாலோ, செல்லம் கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பெண்களை தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது குழந்தைகள் கிட்ட கண்டிப்பா காட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட்டு பெற்றோர்கள் நகர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமுறை ரொம்பவே எதிர்பார்க்குது. நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த மின்னஞ்சல் இந்த ஜெனரேஷனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஆமா, அப்படிதான் நான் பார்க்கிறேன். சோ அதனால அன்பா இருக்கிறத தாண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க மிகப்பெரிய விஷயம் வேற எதுவுமே செய்திட முடியாதுங்கிறத இந்த இடத்துல எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான ரெக்வெஸ்டா வைக்கிறேன். ஸ்டேடியம் FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ்குரு.